Hi students, welcome to Sebosa Software Services. நாம் payza.com பற்றி பார்த்துட்ருக்கோம். payza.comல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் payza.com அக்கௌண்ட் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் payza அக்கௌண்ட்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் தான் உங்கள் payza.com அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ எப்படி payza.comல உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது? உங்கள் payza.comக்குள்ளே லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி பேஜில் இருப்பீங்க. இந்த பேஜில் இந்த வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே பேலன்சஸ், கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே கண்ட்ரி அப்படின்னு இருக்கும். இந்த கண்ட்ரி இந்தியா அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா மாற்றிக்கங்க. இங்கே பேங்க் ஒயர், இங்கே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேங்க் ஒயர் அப்படிங்கிறத விட்டுருங்க. இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேங்க் ஒயர் கூடாது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கேட்கும். இங்கே அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கேட்கும். பர்சனல் சேவிங்ஸ் அப்படின்னு கொடுங்க. பர்சனல் சேவிங்ஸ். உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்கள் லாஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். அதாவது முன்னாடியே நம்ம கொடுத்துருப்போம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து தான் வந்திருப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட் நம்பர் சும்மா சாம்பிளுக்காக கொடுக்குறேன். இது ஒரு சாம்பிள் அக்கௌண்ட். ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. இங்கே உங்கள் பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியும் இல்லையா? அப்படி தெரியல அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி bankifsccode.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எந்த பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நான் சும்மா ஐஓபி பேங்க்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. எந்த பிரான்ச்? அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோட் இங்கே வந்திருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு போட்டு இந்த ப்ளூ கலர் லிங்க் இங்கே இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கும். அக்கௌண்ட் டைப் பர்சனல் சேவிங்ஸ், ஃபர்ஸ்ட் நேம் சரவணன், லாஸ்ட் நேம் செல்வராஜ், உங்கள் அக்கௌண்ட் நம்பர், இந்த பேங்க், இந்த பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட், அந்த பேங்க்குடைய அட்ரஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். ஐ அக்செப்ட் அண்ட் ஆட் பேங்க் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணுங்கள். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி added your bank account. நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த add another bank account அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பேங்க் அக்கௌண்ட் பேஜில் இந்த மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இது கொடுத்தீங்கன்னா என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிக்கும். இப்போ நம்ம கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்துருச்சு. அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப், எந்த பேங்க், எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பேஸா அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து கேப்சா டைப்பிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஓடெஸ்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு எந்த சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்கள் பேமெண்ட் மெத்தட் பேஸான்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேஸா ஐடி கொடுத்தீங்கன்னா, அதாவது என்னுடைய பேஸா ஐடி kprsallin1@gmail.com. அப்போ நான் இந்த மெயில் ஐடி கொடுத்தா இந்த மெயில் ஐடிக்கு அவங்க பணம் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்லேருந்து, இந்த பேஸா அக்கௌண்ட்லேருந்து நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.